பறவைகள் சரணாலயத்துக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்கள், தாமன் ஓரிக்கிட்னு ஒரு இடம் இருக்கும். இது ஃப்ரீ தான் பார்க்குறதுக்கு, நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இருங்க, பறவைகள் சரணாலயத்தில் உள்ளக்க நம்ம வெளியே நிற்கிறோம். வெளியிலேருந்து எடுத்துக்கிறேன். அது உள்ளக்க போகணுன்னா 45 வெள்ளி. நம்ம போடுற வீடியோ ஒரு 50 பேர் தான் பார்க்குறாங்க. அதனால் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்ஷால்லாம் ஒரு நிறைய பேர் பார்த்தாங்கன்னா, ஒரு 3000 பேர் 4000 பேர் பார்த்தாங்கன்னா, இதுக்குள்ளே போய் நம்ம போய் காட்டலாம் என்ன இருக்குன்ட்டு. நம்ம வந்து கேஎல் பேர்டு பறவைகள் சரணாலயத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் இந்த தாமன் பொட்டானிக் கோலாலம்பூர் இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடமும் பார்க்குறதுக்கு ஃப்ரீ தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, அதே பொட்டானிக் கார்டனில் டைனோசர் பார்க் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது குழந்தைங்களுக்கு நல்ல இடம். இந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய இடம், போய்கிட்டே இருக்கலாம், சுற்றி சுற்றி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்குன்ட்டு.
இப்போ நீங்கள் அந்த இடத்த ரசிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இது வந்து மூங்கிலால் செய்யப்பட்ட இடம். இந்த இடத்தையும் நீங்கள் அப்படியே பார்த்துடலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான், பார்க்குறதுக்கெலாம் காசு கிடையாது. அழகாக நம்ம பார்த்து ரசிச்சுக்கலாம். இப்படி இருக்குது பாருங்கள், மூங்கிலில் செய்யப்பட்ட இடம் இது. இந்த இடத்த அழகாக அப்படியே பார்த்துக்கலாம். இந்த பொட்டானிக் கார்டன்லேயே தான், தாமன் பொட்டானிக் கார்டன்லேயே தான் இது எல்லாமே இருக்குது. அழகாக இங்கே எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அழகாக இங்கே உட்காந்து நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அழகாக சத்து நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. அப்பா, இது எல்லாமே பக்கத்துலேயே தாங்க இருக்குது. நீங்கள் அந்த மூங்கில் மரத்தில் உள்ள இடத்த பார்த்து அடுத்த செகண்டு இந்த இடத்த உங்கள் கண்ணுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மூங்கில் மரம் வீடு அங்கே இருக்குது. அந்த இடம் பார்த்து இப்போ அந்த இடத்துலேருந்து இந்த பாலம் இருக்குது பாருங்கள். இந்த பாலத்து வழியாக இந்த பக்கம் வந்துடலாம். இவ்வளோ தான் நடக்கிற மீட்ரு. இதுக்காக கிராப்பு பிடிச்சி வர முடியும் ஒன்றுக்கும். இங்கே பாருங்கள், செம சூப்பராக இருக்குது பார்க்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம அப்படியே இதுக்கு போயிடலாம். அந்த மான்கள் வாழும் இடத்துக்கு போயிடலாம். அந்த ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், அந்த இடத்துக்கு போயிடலாம். பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் திரும்பினீங்க மான்கள் வாழும் இடத்துக்கு இப்போ நம்ம போயிடலாம். பாப்பா, இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான். தாராளமாக இந்த இடத்த ஒரு நாள் பத்தாது. மேலே வந்து புறாக்கள் வாழும் இடம் கட்டி கொடுத்துருக்காங்க. புறா கூடு கட்டுற மாதிரி. வெயில் அடிக்கிறதால தெரிய மாட்டேங்குது. சரிங்க, என்னடா நேஷ்னல் பள்ளிவாசலுக்கு வந்திருப்போம். அதுக்கு அடுத்தது இஸ்லாமிக் ஆர்ட் மியூசியம் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது போலீஸ் மியூசியம் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து ஒர்க் ஸ்பேஸ்ஷிப்பை பற்றி உள்ள மியூசியம் பார்த்துருப்போம். அதுக்கடுத்தது நேஷ்னல் மியூசியம் வேண்டாம், நீங்கள் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்க்கலண்டா அங்கேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அங்கேருந்து நம்ம இங்கே வந்திருப்போம். எந்த இடத்துக்குண்டா அப்துல் ரஜாக் மெமோரியல், அந்த இடத்துக்கு வந்திருப்போம். அந்த இடத்துலேருந்து இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா போர்டு, அந்த போர்டு வழியாக நேராக போகணுன்னு வச்சுக்கலாம். கேஎல் பேடுக்கு இந்த இருக்குது பாருங்கள் அந்த இது. இப்போ நம்ம வந்து அப்துல் ரஜாக் மெமோரியல்ந்து அங்கேருந்து வந்திருப்போம். இந்த போர்டை நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இந்த பக்கம் போனீங்கன்னா கேஎல் பேடுக்கு போயிடலாம். இந்த பக்கம் நேராக ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த இடத்துக்கு போனாலும் நிறைய இடம் இருக்குது. நீங்கள் அந்த இடத்த வேணாலும் போய் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா கேஎல் பேடு போய் பார்த்துட்டு
திருப்பி அதேமாதிரி பட்டர்ஃப்ளை இது இருக்கும், அந்த இடத்தையும் பார்த்துக்கலாம். திருப்பி நம்ம என்ன செய்யணும், இந்த பக்கமாகவே திருப்பி ரிட்டன் வந்துடுவீங்க. சுற்றி நீங்கள் அப்படியே இந்த பக்கம்தான் வருவீங்க. சுற்றி நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய இடம் இந்த மான்கள் வாழும் இடம். அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னு வச்சுங்களேன், 2ஆம் வேர்ல்டு வாரில் வந்து சரிங்க மக்களே, இந்த இடத்துலையே நிறைய இடம் இருக்குது. ஒன்றையும் வருஷலாக லிஸ்ட்டு இருக்குது. அதனால் நான் ஃபோட்டோ போட்டுடுறேன். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு இடமா நீங்கள் வருஷலாக பார்த்துங்க. இல்லைன்னா என் வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்படி போகலாங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்டா இந்த இடத்துல அவ்வளோ இடம் இருக்குது. இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு நான் இப்போ காட்டுறேன். அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா, 2nd வேர்ல்டு வார் நடக்கும்போது மலேசியாவுக்கும் ஜப்பானுக்கும் சண்டை நடக்கும்போது மலேசியா நாட்டு வீரர்கள் வந்து உயிரை விட்டதுக்காக அவங்களுக்கு நினைவு இடம் கட்டியிருக்காங்க. அது பக்கத்துலேயே தான் இருக்குது. அது அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். இந்த இடத்த பார்த்துட்டு நீங்கள் இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ் நடந்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். இந்த பைக் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வழியாக வந்திருப்போம். இந்த வழியாக வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த கார் போய்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இன்னொன்று டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த போர்டு போட்டிருக்கு பாருங்கள். சரி, அதை பார்த்துட்டு திருப்பி அதே இந்த நம்ம நிற்கிற இடத்துக்கே திருப்பி வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த பின்னாடி இந்த டவர் இருக்கும். இந்த டவருக்கு பின்னாடி போனீங்கன்னா இந்த 2nd வேர்ல்டு வாரில் மலேசியா நாட்டு வீரர்கள் வந்து தன் நாட்டுக்காக உயிர் விட்டாங்க. அந்த அவங்க நினைவு இடம் அந்த எய்த்தாப்பில் இருக்குது. அதையும் போய் பார்த்துடலாம். அந்த டவர்லேருந்து இருங்க, இந்த இதிலே ஸ்ட்ரெயிட் ரோடு நேராக போனீங்கன்னா மெர்டேக்கா ஸ்கொயருக்கு போயிடலாம். நீங்கள் அதுக்கு இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த 2ஆம் வேர்ல்டு வாரில் தன் நாட்டுக்காக உயிர் விட்ட வீரர்கள் நினைவு இடத்துக்கு போயிடலாம்.